நான் உங்கள் பாக்கியராஜ். இன்று காலை சரியாக 7 மணிக்கெல்லாம் மகளிருக்கான உரிமைத் தொகை, அதாவது 3 மாதத்திற்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 3 மாதத்திற்கு 3000 ரூபாய், கோடைகால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய், மொத்தம் 5000 ரூபாயை காலை 7 மணிக்கே எந்தவித அறிவிப்புமின்றி மகளிரின் வங்கி கணக்கிற்கு செலுத்தப்பட்டது தமிழக அரசால். அப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதில் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த மகளிர் உரிமை தொகையை பெண்களுக்கு கொடுக்க விடாமல் தடுக்க தேர்தலை காரணம் காட்டி ஒன்றிய அரசும் இங்கு இருக்கின்ற சங்கி கூட்டத்திற்கு கூஜா தூக்கும் சல்லி பயல்கள்லாம் நீதிமன்றத்தை நாடப் போவதாக எனக்கு தகவல் வந்தது. அதனால் என் தமிழ்நாட்டு பெண்கள் சிரமப்படக்கூடாது, இவர்களுடைய சூழ்ச்சி வெற்றி பெறக்கூடாது என்று நிதி நெருக்கடியிலும் என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் 5000 ரூபாய் தங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டார். அப்போ எந்த அரசியல்வாதையும் நம்பலை. இன்னைக்கு சேலத்தில் அணில் குஞ்சு விஜய் பேசினா, இவ்வளவு நாள் கோடை காலம் வரலையா, இப்போ தான் கோடை காலம் வந்துச்சா அப்படின்னு அணில் குஞ்சு சரி எடப்பாடியும் சொன்னார். இவ்வளவு நாள் எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலையும் 41 பேர் சாகலை. அருமை நண்பர் விஜய் அவர்களே, இன்று நடந்த சேலத்தில் நிர்வாகி ஆலோசனை கூட்டத்தில் வடமாநில தொழிலாளி சூரத் என்பவர் வெயில் தாங்காம கொடுமையில் நீங்கள் எந்தவித அடிப்படை வசதியும் செய்யாமல் அவர் மாண்டு போனார். இது எந்த ஆண்டு நடக்கலை. புரியுதா? வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. ஒட்டுமொத்த இந்த மதவாத சக்தியெல்லாம் சொல்லக்கூடாது. மக்கள் விரோத சக்தி அப்படி யாருன்னா பாஜக, அதிமுக, டிவிகே, இவங்கெல்லாம் வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சி நடத்துகிறான். நம்ம முதலமைச்சர் தெளிவாக சொன்னார், அதிமுக போடுகிற ஒவ்வொரு வாக்கும் டெல்லி தமிழ்நாட்டை ஆளும். திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார, என்ன பெண்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கறது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மோடிகிட்ட கூட்டணி வச்சுட்டோம்னா எங்களுக்கு ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, டெல்லி ஆண்டா என்ன, நம்ம ரயில்வேக்கு திட்டம் வேணா நம்ம டெல்லி தானே கேட்கணும். இந்த மாதிரி ஒரு பொட்டத்தனமான பதிலை எந்த ஒரு அரசியல்வாதியும், மூத்த அரசியல்வாதியும் பேச முடியாது. லேடியா மோடியா என்று கேட்ட அந்த அம்மாவின் உடன் பிறப்புகளா இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான பதிலை விமர்சனம் பண்ணுவது வெட்கக்கேடா இருக்கு. ஆனால் தமிழ்நாடு முதல்வர் கரெக்டான நேரத்தில், சரியான நேரத்தில் சிந்தித்து எங்களுடைய பெண்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதியும் செய்து கொடுப்பேன், அதுபோல் இந்த மகளிர் உரிமை தொகையை நான் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்து விடுகிறேன் என்று கொடுத்தார். இப்போ செய்தியில் சொல்லிட்டு இருக்கான் பாஜகக்காரன், உச்ச நீதிமன்றத்தை நாடிட்டானா, மார்ச் மாதம் அந்த வழக்கு வருதான். டிவிகேக்காரன் ஆதவ அர்ஜுனா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கின்றான். செய்திகள் வருகிறது. சரியான நேரத்தில் எங்களுடைய தமிழ் சமுதாய பெண்களை பாதுகாத்த தமிழ்நாடு முதல்வருக்கு மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.